எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி இன்டகிரல்ஸ் சாப்டரில் எக்ஸாம்பிள் 5 சொல்லித்தரேன். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே சப்ஸ்டியூஷன் இன்டகிரேஷன் பை சப்ஸ்டியூஷன் இருக்கும். அதாவது டைரெக்டாக நம்ம இன்டகிரேட் உடனே பண்ண முடியாது. நிறைய ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஏதாவது அதில் இருக்கிற டேர்ம் வந்து நம்ம டீன்னு அசியூம் பண்ணிவிட்டு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி அந்த பார்ட் இன்டகிரல்ஸில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் இன்டகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சம் சொல்லித்தரேன், உங்களுக்கு பாருங்கள். எக்ஸாம்பிள் 5 இன்டகிரல் சைன், அதில் ஃபஸ்ட்டு சம் 4 சப்டிவிஷன் இருக்குது. சைன் எம்எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இது நான் ஆல்ரெடி ஒரு ஃபார்முலாலேயே கொடுத்துருக்கேன். இன்டகிரல் சைன் ஏஎக்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா டிஎக்ஸ்னா 1/a, கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா 1/a, இன்டகிரல் சைன் எக்ஸ் வந்து மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் காஸ் ஏஎக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1/m மைனஸ் காஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ மைனஸ் 1/m காஸ் எம்எக்ஸ். ஸோ ப்ளஸ் சி. ஸோ அவ்வளோதான் இது ஆன்சர். நெக்ஸ்ட் சம் வந்து இன்டகிரல் எக்ஸாம்பிள் 5லே செகண்ட் சப்டிவிஷன் இன்டகிரல் 2x சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எந்த டேர்மை டீன்னு அசியூம் பண்ணணும், டீன்னு அசியூம் பண்ணிட்டு தான் பண்ணோம். அதில் அந்த டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அந்த இன்டகிரலில் அந்த பார்ட் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ இப்போ இதில் வந்து நான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 லெட் t ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எடுத்துருக்கோம். இப்போ டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலாவும் இதில் யூஸ் பண்ண போகிறோம், இன்டகிரேஷன் ஃபார்முலாவும் யூஸ் பண்ண போகிறோம். கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் கரெக்டாக பண்ணணும். இப்போ டி இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டீன்னு எடுத்தோன்னா டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். ஸோ டிடி பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x இன்ட்டு டிஎக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் இதுக்கு வந்து இந்த டிஃப்ரென்ஷியேட்டுக்கு என்ன ஃபார்முலானா டி ஆஃப் எக்ஸ் பவர் என், அதுக்கு என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 வரும் அந்த ஃபார்முலா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னால 2x பவர் 2 மைனஸ் 1 வந்து 1 அந்த ஃபார்முலா இது. இப்போ இந்த பார்ட் இதில் 2x dxன்னு இருக்குது, இது இருக்குது. அது வந்து நம்ம டீன் இப்போ நம்ம அசியூம் பண்ணது எல்லாத்தையுமே போடணும். இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டி எடுத்துருக்கிறதுனால சைன் டி. இந்த 2x dx என்னாச்சு, இதெல்லாம் சேர்ந்து டிடின்னு ஆயிடுச்சு. இப்போ சிம்பிளிஃபை, இப்போ சின்ன டேர்மாக மாறிட்டனால இப்போ இன்டகிரேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இன்டகிரல் சைன் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ இதில் இன்டகிரல் சைன் டி டிடின்றனால மைனஸ் காஸ் டி. அப்புறமா டி வந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்றனால அதையும் நம்ம ஃபைனலாக எழுதிடணும். டீலேயே இருக்கக்கூடாது ஆன்சர். ஸோ எக்ஸ் மைனஸ் காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next is third sum. Integral tan power 4 root x secant square root x by root x dx ன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ இதில் நிறைய டேர்ம் இருக்கனால ஃபஸ்ட்டு ரூட் எக்ஸை டீன்னு அசியூம் பண்ணிக்கிட்டா. இப்போ ரூட் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட்க்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துரு. ரூட் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2 root x dx equal to differentiating both sides, so equal to dt ஆயிடும். ஸோ ரூட் எக்ஸ் இருக்கிறனால இப்போ நம்ம ரூட் எக்ஸ் இந்த பார்ட்டும் டிஎக்ஸும் இந்த இருக்கிறனால அந்த பார்ட் இங்கே இருக்குது. இப்போ இந்த 1/root x dx equal to 2 dtன்னு ஆகிடும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ரூட் எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அங்கே டி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இன்டகிரேஷன் எப்படி மாறுச்சுன்னா tan பவர் 4 ரூட் எக்ஸுக்கு டீன்னு அசியூம் பண்ணால் டி சீக்கண்ட் ஸ்கொயர் டி 1/root x dxன்னு இருக்கிறத வந்து 2 dtன்னு போடலாம். ஸோ 2 இங்கே போட்டுடலாம். இப்போ டி இது எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் டீயில் இப்போ மாறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து tan பவர் 4 டி சீக்கண்ட் ஸ்கொயர் டி அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து ஸோ இதில் வந்து டிஃப்ரென்ஷியேட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது.
tan x டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் அப்படி வரும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், லெட் இதில் வந்து வேறு இப்போ இங்கே ஆல்ரெடி டீன்ற வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கிறனால இப்போ tan x tan t ஈக்குவல் டு வேறு நேம் ஏதாவது கொடுக்கலாம். இப்போ இங்கே வந்து யூன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ tan டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணுறப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் t dt equal to du. ஸோ இதில் திருப்பியும் வந்து tan பவர் 4t இருக்குது, சீக்கண்ட் ஸ்கொயர் t dt இருக்கிறனால இந்த இடத்துல duன்னா u டிஃப்ரென்ஷ் பண்ண du. ஸோ இப்போ இந்த இன்டகிரேஷன் திருப்பியும் எப்படி மாறுதுன்னா, இப்போ நான் திருப்பியும் அதே கொஸ்டின் திருப்பியும் எழுதுகிறேன் நான். இன்டகிரல் tan பவர் 4t சீக்கண்ட் ஸ்கொயர் t dt. tan t வந்து நம்ம எக்ஸ்ன்னு யூன்னு அசியூம் பண்ணியிருக்கிறனால 2 இன்டகிரல் u பவர் 4 சீக்கண்ட் ஸ்கொயர் t dtன்றது du நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இது வந்து எக்ஸ் பவர் n ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் எக்ஸ் பவர் n+1/n+1. ஸோ 2 u பவர் 5/5 4+1/4+1 5 ப்ளஸ் c வரும். u வந்து நம்ம என்னென்னு அசியூம் பண்ணியிருக்கோம், tan tன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ 2 tan பவர் 5t/5 ப்ளஸ் c. ஸோ ஃபைனல் இப்போ டீன்லே இருக்கக்கூடாது ஆன்சர், t என்ன அசியூம் பண்ணியிருக்கோம் √x. ஸோ 2/5 tan பவர் 5 √x ப்ளஸ் c. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இது மாதிரி நம்ம அசியூம் பண்ணி தான் இது பண்ண முடியும், டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன். இன்டகிரல் சைன் ஆஃப் tan இன்வர்ஸ் எக்ஸ் பை 1 + x ஸ்கொயர் dx. ஸோ டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலாவில் tan இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 அது படிச்சிருக்கோம். d ஆஃப் tan இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1/1 + x ஸ்கொயர்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இப்போ அதில் அந்த பார்ட் இதில் வரனால லெட் tan இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டீன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா tan இன்வர்ஸ் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/1 + x ஸ்கொயர் dx, t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt. ஸோ இந்த பார்ட் இதில் வருது இந்த பார்ட்டு. ஸோ dx/1 + x ஸ்கொயர் இருக்கிறதுல dt போடலாம். tan இன்வர்ஸ் எக்ஸ் வந்து நம்ம tன்னு அசியூம் பண்ணியிருக்கனால இன்டகிரல் சைன் ஆஃப் t, இது ஃபுல்லாக சேர்ந்து dtன்னு ஆச்சு dt. சைனை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் t. ஸோ மைனஸ் காஸ் t ப்ளஸ் சின்னு வரும். t என்னன்னு அசியூம் பண்ணியிருக்கோம் tan இன்வர்ஸ் எக்ஸ்ன்றனால மைனஸ் காஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.